மஞ்சள் பூசணிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு கடாயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காயையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பூசணிக்காய் ஓரளவு வெந்து வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காவை குட்டியாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நிலக்கடலையும் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலை எடுத்து வச்சுக்கோங்க. இனி அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஒரு கடாயை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கருவேப்பிலை தழை, 2 வரமிளகாவை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நிலக்கடலையும் போட்டு ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வேக வச்சுருக்க பூசணிக்காயை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் இப்போ அரைச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்க பூசணிக்காயை அதில் சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூடான பூசணிக்காய் கிரேவி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.